போக்கோ இந்த பேரை கேட்டாவே இப்போது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது போக்கோ F1 தான். காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது மொத்த ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வச்சுது. அது மட்டும் இல்லை, கன்சியூமர்ஸ்க்கும் போக்கோ F1 ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் போக்கோ பார்த்தீங்கன்னா F சீரீஸாக இருக்கட்டும், X சீரீஸில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. M சீரீஸ், C சீரீஸ் எல்லாமே கொண்டு வந்திருந்தாலும் இப்போவும் நம்மளுடைய ஃபேவரட் அப்படின்னு சொன்னால் போக்கோ F1 தான். காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் விலையில் ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸோட அந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் போக்கோ வந்து அந்த ஹிஸ்ட்ரியை ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா போக்கோ F6 May 23 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து பட்ஜெட் விலையில் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தான் இப்போ ஃபீச்சர்ஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை கம்மி விலையில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன், ஆல்ரவுண்டர் ஃபோன் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக May 23 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். போக்கோ F6 லான்ச் ஆகுது. ஏன் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணணும், என்ன இதில் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 5 விஷயம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங். விலை அப்படின்னு சொல்லும்போது போக்கோ F6 35,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஆனால் ஃபீச்சர்ஸ் குறிப்பாக சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் சிப்போட கொண்டு வராங்க. இப்போ இருக்கக்கூடிய 70,000 80,000 1 லட்சம் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் சிப்போட லான்ச் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு கில்லர் சிப். ஏன்னா குவால்காம் இப்போ லேட்டஸ்ட்டாக Snapdragon 8s Gen 3 லான்ச் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த சிப்பில் தான் இது லான்ச் ஆக போகுது. பொதுவாக Snapdragonுடைய 8 சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஆனால் இந்த வாட்டி 35,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லை, குவால்காம் 8s Gen 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சருமே வந்து குவால்காம் 8 Gen 3 அளவுக்கு தான் இருக்குது. இதுவும் 4 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப் தான். 8 கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 Cortex Core X4ஓட வருது. இதோட கிளாக் ஸ்பீட் 3 GHz. அடுத்ததாக 4 Cortex A720 2.8 GHzோட வருது. 3 Cortex A520 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 GHzோட வருது. இங்கே கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கோர் 3 GHz, அதே Snapdragon 8 Gen 3ல வந்து உங்களுக்கு 3.3 GHz. ஏன்னா 4 nanometer அப்படின்னு சொல்லும்போது பவர் எஃபிஷியன்ட், பேட்டரி சேவர் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஏன்னா நிறைய சிப் 6 nanometer 8 nanometer 12 nanometerலாம் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் விட உங்களுக்கு 4 nanometer பெட்டராக இருக்கும். நம்பர் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும். ஈஸியாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இது கூடவே Snapdragon 8s Gen 3ல ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடும் பெட்டராக இருக்கிற மாதிரி வந்து LPDDR5X RAM UFS 4.0 கொடுக்குறாங்க. ஸ்கோர்ஸும் இப்போ வந்து போக்கோ F6 லேட்டஸ்ட்டாக ரிவீல் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோர்ஸுமே வந்து 1 மில்லியன் கிட்ட இருக்குது. அதே மாதிரி ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட்லையும் ஸ்கோர்ஸ் நல்லாயிருக்கு. இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃப்ளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் வேலையில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக போக்கோ F6ல கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே GPU Adreno 7 சீரீஸ் தான். Snapdragon 8 Gen 3லையும் 7 சீரீஸ் தான். Snapdragon 8s Gen 3லையும் உங்களுக்கு Adreno 7 சீரீஸ், கரெக்டாக சொல்லணும்னா Adreno 735ஓட வருது. அதனால இதுலேயும் Snapdragon 8 Gen 3 மாதிரி உங்களுக்கு சூப்பர் எலைட் கேமிங் இருக்குது. சூப்பர் எலைட் கேமிங் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ரேட் ரேசிங் சப்போர்ட் இருக்குது. இது கூடவே கேம் சூப்பர் ரெசல்யூஷன் இந்த சிப்லேயும் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு கேமில், அதாவது கிராஃபிக் அப்ஸ்கேலிங்கும் ரொம்பவே பெட்டராக இருக்கும். இது கூடவே போக்கோ மற்ற ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்த மாதிரி இதுலேயும் வைல்ட் பூஸ்ட் 3.0, அதாவது ஃப்ரேம் ரேட் நல்லா இருக்கிற மாதிரி கிராஃபிக்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸோட தான் வரும் அப்படின்னு தெரியுது. அடுத்ததாக கேமரா அப்படின்னு சொல்லும்போது டெக்னிக்கல் டேர்ம் வந்து ISP லெவல் நல்லா இருந்தால் தான் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இங்கே Snapdragon 8 Gen 3ல என்ன ISP லெவலோ அதே தான் Snapdragon 8s Gen 3லையும் கொண்டு வந்திருக்காங்க. இது ட்ரிபிள் 18-bit ISPயோட தான் வருது. ஸோ ஃப்ளாக்ஷிப்பில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்க போது. இது கூடவே சோனி சென்சார் இவங்க கொண்டு வராங்க. அதோட கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுலேயும் வந்து உங்களுக்கு மேஜிக் இரேசர், ஆப்ஜெக்ட் இரேசர், AI இமேஜ் எக்ஸ்பேன்ஷன், AI bokeh மோட், வீடியோ எடுக்கும்போது மோஷன் ட்ராக்கிங்னு இந்த ஸ்மார்ட் ஃபோனும் எல்லா ஃபீச்சர்ஸோட வரும் அப்படின்னு தெரியுது கேமரா செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும். அதோட டிஸ்பிளே அண்ட் பேட்டரியும் இதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி போக்கோ X6ல எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி 1.5K AMOLED பேனலோட தான் வரப்போகுது. இதில் வந்து 68 பில்லியன் ப்ளஸ் கலர் காம்பினேஷன்ஸோட ஒரு நல்ல AMOLED டிஸ்பிளே பேனல் கூடவே 5000 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸோட போக்கோ F6 ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து 35,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் போக்கோ F6ல வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போக்கோ F6 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனோன்னு நம்ம அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றினா உங்கள் ஒப்பீனியனையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.